அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிகோ பென்விக். தேனிலவுக்கும் தவக்காலத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? அப்படியே ஆப்போசிட்டாக டைட்டில் போட்டிருக்கீங்களேன்னு யோசிக்காதீங்க. இது பார்த்த உடனே யாருக்காவது தோணலாம், கேத்லிக்ஸ் இன்க்ளூடிங், கான்ட்ரவர்சியலாக டாபிக் போடுறானுங்களே இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கான்ட்ரவர்சியலான டாப்பிக்லாம் இல்லை, கவலைப்பட வேணாம். ஸோ இன்றைக்கி ஒரு பைபிள் பேசேஜ் பற்றி பேசலாம். அதோட கூட சேர்த்து இன்றைக்கி நம்ம தவக்காலத்துக்குள்ளே என்டர் ஆகிறோம். இந்த வீடியோ ஆஷ் வென்ஸ்டேயான சாமுவேல் புதன் அன்னைக்கு போஸ்ட் பண்ணப்படுது. என்றைக்கு வேணால் நீங்கள் பார்க்கலாம். தவக்காலத்தில் இருக்கும்போது தான் பார்ப்பீங்க அஃப்கோர்ஸ். ஸோ தவக்காலத்தில் நம்ம இருக்கிறப்போ நம்ம அதை எப்படி ஒரு விதமாக அணுகலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொளி இருக்கும். ஸோ எந்த பேசேஜ் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஓசையா புத்தகம், பழைய ஏற்பாடு. ஓசையான்னு ஒரு புத்தகம் இருக்கான்னு கேட்காதீங்க, இருக்குது. ஓசையா புத்தகம், அதில் 2ஆம் அதிகாரம், சாப்டர் 2 verse 14-15, 14-15 வசனங்கள். ஆதலால் நான் அவளை நயமாக கவர்ந்தெழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன், அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன், ஆகோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாட்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள், என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். அவர் சொல்கிறாரு, இவள் என் மனைவி, இவளை நான் நயமாக பேசி பாலைவனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப், மேரேஜ்லலாம் பார்த்தோன்னா இந்த டேர்ம் இப்போ அடிக்கடி ரொம்ப புழக்கத்தில் இருக்குது. அதாவது ஒரு ஹனிமூன் ஃபேஸ் அப்படின்பாங்க, வித்தின் கோட்ஸ். ஹனிமூன் ஃபேஸில் இருந்தது இப்போது கொஞ்சம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் ஆன புதுசில் இருக்கும்பாங்க. ஐடியா இல்லை. முதல்ல எல்லாம் நல்லாயிருக்கும், அவங்களோட பாசிட்டிவ் மட்டும்தான் தெரியும். போக போக அவங்களோட நெகட்டிவ் சைடு எல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கும், சண்டை சச்சரவு அப்படி இப்படின்னு வரும் அப்படின்பாங்க. அந்த ஹனிமூன் ஃபேஸில் இருக்கிறவங்க அந்த ஹனிமூன் ஃபேஸ்லேருந்து வந்த உடனே இந்த அவங்களோட உண்மையான முகம் தெரிய வந்த உடனே எங்கள் 2 பேருக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய டிவோர்ஸ்லாம் நடக்குது. அப்புறம் எதுக்கு கோவிலில் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாம் சத்தியம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஹனிமூன் ஃபேஸ்னு ஒன்று வருது. இதில் நல்லா இருக்குது. திடீர்னு 2 பேருக்குள்ள ஒரு பிரிவு இதனால் ஏற்பட்டதுக்கப்புறம் என்ன யூஸ்வலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேரிட்டல் அட்வைஸ் கொடுக்குறவங்க அவ்வளோ என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் ஹனிமூன் ஃபேஸில் இருந்ததுக்கான கொண்டு போங்க, அந்த ஒரு எமோஷனுக்குள்ளே கொண்டு வாங்க, அந்த ஒரு மறுபடியும் ஒரு இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே வேறு, இந்த வருஷம் ஆஷ் வென்ஸ்டே அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம் அன்றைக்கி. ஸோ எத்தனை பேருக்கு இது உண்மையான ஒரு மேரிட்டல் அட்வைஸாக வரும்னு தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஹனிமூன் ஃபேஸில் இருந்த ஒரு சந்தோஷத்துக்கு உங்களோட ஸ்பவுஸ், உங்களோட கணவனையோ மனைவியோ கொண்டு அந்த ஒரு ரொமான்ஸை ஒரு ரீஇக்னைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீஇக்னைட் பண்ணுறதுனா என்ன? ஒரு செகண்ட் ஹனிமூன் போகலாம், ஸோ ஒரு டூரு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது தான். யூஸ்வலாக எங்கே போகிறதா யோசிப்பாங்க, ஒரு ஊட்டி கொடைக்கானல் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இல்லையா, ஃபாரின், கொஞ்சம் காசு இருக்கிறவங்க ஃபாரின் போகலாம், அப்ராட் போகலாம், சுவிட்சர்லாண்ட் போகலாம் அப்படின்பாங்க. இங்கே கடவுள் என்ன பண்ணுறாரு? முதல்ல கடவுளுக்கு ஒய்ஃப் இருக்காங்க. இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறதே ரொம்ப ஒரு பெரிய டேபுவான, அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம்ப்பா, இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது, கடவுள் சிங்கிள், மொரட்டு சிங்கிள், அந்த மாதிரிலாம் பேசுகிற கூட்டம் இருக்குது. கடவுளுக்கு ஒய்ஃப் இருக்குங்க, நம்ம தான் அந்த ஒய்ஃப். இஃப் யூ ஆர் ரியல், ஒரு உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருப்பின், கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நாம் அனைவரும் இயேசுடைய கடவுளுடைய மனவாட்டியாக இருக்க அழைக்கப்பட்டுக்கிறோம். ஈவன் இஃப் யூ ஆர் மேல், நீங்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவுக்கு ஒய்ஃப் தான். ஸோ இது கேட்குறவங்களுக்கு என்னடா புதுசாக சொல்கிறான், நம்ம ஒரு மேனாக இருந்துட்டு ஒரு ஆம்பளையாக இருந்துட்டு எப்படி நான் ஒய்ஃப் ஆக முடியும்? சேச்சே, நம்ம திருச்சபையில் இருக்க எல்லா அங்கத்தினருமே கூட்டாக எல்லாருமே நம்மளோட ஆன்மாவே ஒரு மனைவியாகத்தான் இயேசுவுக்கு இருக்குது. நம்மளுடைய ஆன்மாவுடைய தேடல் கடவுளை நோக்கி இருக்குது இல்லையா, அந்த தேடலே ஒரு மனைவி தன்னுடைய கணவனை நோக்கி இருக்கிற, கணவனை பார்த்து கணவனுக்காக இருக்கிற ஒரு தேடல், அந்த ஒரு ஏக்கம், அந்த ஆசையின் பூரிப்பு, அது எல்லாத்தையும் நிறைவேற்றுகிற ஒரு தேடல். அந்த தேடல் தான் நம்ம ஆன்மாவானது கிறிஸ்துவை நோக்கி வச்சுருக்கு.
ஸோ இதான் வந்து இது. இப்போது இந்த வாசகத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, கடவுள் தன்னுடைய மனவாட்டியாக யாரை பார்க்குறோன்னா இஸ்ரேல். திருச்சபை வந்து புதிய இஸ்ரேலாக நம்ம பார்க்குறோம். அதனால் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் வந்து கடவுளுடைய மனவாட்டியாக ஒரு மனைவியாக சித்தரிக்கப்படுகிறது. அதே மாதிரி அதோடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்கிற நம்முடைய திருச்சபை அதே இதை பெறுது. கிறிஸ்துவின் இறப்பில் வந்து அவருடைய உடலும் இரத்தமும் கலந்து அந்த ரெண்டையும் ஒன்றான திருச்சபை உண்மையான ஒரு மனவாட்டியாக திருமணத்தில் நடப்பது போல் எங்கேயும் நடந்து அது மனவாட்டியாக இருக்குது. கடவுள் சொல்கிறாரு, இஸ்ரேல் வந்து என்னை மறந்துருச்சு, எனக்கும் அதுக்கும் இருந்த ஹனிமூன் ஃபேஸ், அதுக்கு வந்து ஹனிமூன் ஃபேஸில் இருக்கும்போது சந்தோஷமாக என் கூட இருந்தது, இப்போ நான் தான் அதோட ஹஸ்பண்டு, அவளோட கணவன் நான் தான், அவளுடைய இன்பங்களையும் துன்பங்களையும் நிறைவேற்றுகிற அதில் எல்லாத்தையும் கூட இருந்த கடவுள் மனவாளன் நான் மட்டும்தான், ஆனால் அதை மறந்து போயிட்டா, இப்போ அவளுக்கு அதை ஞாபகப்படுத்தணும், அதுக்காக நான் அவளை ஹனிமூன் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறார். ஹனிமூன் ஸ்பாட்டுக்கு என்ன அவர் யோசிச்சிருக்கலாம்? எல்லா உலகத்தையெல்லாம் படைத்த கடவுள் இந்த பிரபஞ்சத்தில் எங்கெல்லாமோ அழகான இடம்லாம் இருக்குது, கூப்பிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு பாருங்களேன், பாலைவனத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்ட்டார். அப்போது கேட்கலாம், ஏன் உங்களுக்கு வேறு கூப்பிட்டு போக இடமே இல்லையா அப்படின்னு. ஆனால் இட் ஹேஸ் அ ரீசன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த வேர்ஸ்லேயே ஆன்சர் இருக்கும். என்ன ஆன்சர்னால், இன்பத்தில், அதாவது இந்த உலகம் சார்ந்த இன்பத்திலையும் கடவுளுக்கு அப்பாற்பட்ட இன்பத்திலையும் இருந்து அந்த இதிலேயே ஊறி போய் அதிலேயே மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு இருக்குது. அதனால் கடவுளுடைய உண்மையான அன்பு, ஆவிக்குரிய அன்பு, அதை வந்து மறந்து போயிருக்கிறது மனவாட்டி. ஸோ அதை திருப்பி கொண்டு வரணுன்னா இந்த இன்பங்கள், இந்த ஒரு ப்ளஷர், இது எல்லாத்துலேருந்து அவங்களை விடுவித்து அது இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் தான் மறுபடியும் அந்த மெய்யான இன்பத்திற்கான ஊற்றாகி இருக்க கடவுள்கிட்ட மறுபடியும் போக முடியும். அவருக்கு மேலே இருக்கிற ஏக்கத்தையும் இன்பத்தையும் அங்கே தான் பெற முடியும் அப்படிங்கிறது வந்து இங்கே இந்த பைபிள் வேர்ஸ் நமக்கு சொல்லுது. ஸோ இது மூலமாக நம்ம என்ன நினைக்கலாம், சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, உடலுக்குரிய எல்லாமே பாவம் தானா, உடலே ஒரு பாவத்துக்குண்டான பொருளா அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஹெரசியாகவே இருந்தது. இந்த ஏர்லி சர்ச் ஹிஸ்ட்ரி வி ஹேவ் ஒரு ஹெரசி, ஒரு தப்பறை கூட்டம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, உடல் என்பது பாவத்துக்குரியது, உடல் என்பதே தீயது, ஆன்மா என்பது ஆன்மாவுக்குரிய எல்லாமே வந்து நல்லது. அதாவது வாட் எவர் இஸ் ஆஃப் த ஃப்ளெஷ் இஸ் ஈவில், ஃப்ளெஷ் இட் செல்ஃபே ஒரு ஈவில், ஸ்பிரிட் இஸ் குட் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து தப்பு. இட்ஸ் நாட் கிறிஸ்டியன் அண்டர்ஸ்டாண்ட். உடல் வந்து தீயது கிடையாது. உடலுக்கான தேடல்கள், உடலுக்கான அந்த சாப்பிட்றதுக்கான பசி, பிற தேடல்கள், உடலுக்கு இருக்கிற ஆசைகள், இதெல்லாமே வந்து தீயது கிடையாது. கடவுள் படைத்த விதத்தில் அது தீயது கிடையாது. அது எப்படி இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்படின்னா வந்து, கடவுள் எல்லாத்தையும் படைச்சிட்டு, மனிதனை படைத்துட்டு எல்லாத்தையும் படைச்சிட்டு அவர் வந்து அது நல்லதுன்னு தான் சொல்கிறாரு. அவர் வந்து எல்லாத்தையும் ஒரு இதுக்காக தான் படைச்சிருக்காரு. ஜான் பால் த செகண்டோட தியாலஜி ஆஃப் த பாடி, போப் ஜான் பால் த செகண்ட், செயின்ட் போப் ஜான் பால் த செகண்ட், அவருடைய தியாலஜி ஆஃப் த பாடி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர். அவர் அதில் ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து கேர்டினலாக, போலந்து நாட்டோட கேர்டினலாக இருக்கும்போதே வந்து அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், லவ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புத்தகத்தில் அவருடைய தியாலஜி ஆஃப் த பாடி, உடலின் தியாலஜி, அதை பற்றி அவர் எழுதும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, இந்த புத்தகத்தில் நம்ம உடலுடைய எல்லா விதமான தேவைகள் இருக்குது இல்லையா, சாப்பாடுக்கான தேவையாக இருக்கட்டும், தாகத்துக்கான தேவையாக இருக்கட்டும், இன்னொரு நபருடைய நெருங்கிய உறவில் கிடைக்கிற ஒரு அதுக்கான ஒரு ஏக்கமாக இருக்கட்டும், அது எந்த விதமான உறவாக இருக்கலாம், ஒரு தாய்கிட்ட இருக்கிற உறவு, ஒரு தந்தை கிட்ட இருக்கிற உறவு, ஒரு கணவன் மனைவி கிட்ட இருக்கிற அந்த உறவு, அந்த ஏக்கம், உடலுக்கான ஏக்கம், மனதுக்கான ஏக்கம், எல்லா ஏக்கமும் இருக்கு இல்லையா, அந்த எல்லா ஏக்கமே வந்து எசென்ஷியலி பேசிக்கலி தப்பு கிடையாது, பாவமே கிடையாது அப்படின்றார். அது எதனால் பாவம் ஆச்சுன்னா நமக்கு தெரியும். முதல் பாவம் செய்த நமது முதல் பெற்றோர்கள்னால அந்த நம்மளுடைய நேச்சர் கெட்டு போச்சே தவிர, கடவுள் இன்டென்ட் பண்ண, அவர் வந்து திருவுளமாக கொண்டு அவர் வந்து படைச்சது வந்து ஈவிலாக இல்லை. மனிதன் அதை கெடுத்து விட்டான். உலகம் சார்ந்த பொருட்கள் மேல் இருக்கிற ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அதை எப்படி பார்க்குறாரு, அதாவது ஆதாமேவாள் வீழ்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறாருன்னா, மனிதனின் உடல் சார்ந்த தேவைகள் எல்லாமே இருக்குல்ல, பசி, தண்ணி, உடலுக்கு மற்ற எல்லா தேவைகள், காதல், காமம், எல்லாமே, இது எல்லாமே வந்து மனிதன் வீழ்வதற்கு முன்பாக, ஆதாமேவாள் வீழ்வதற்கு முன்பாக அந்த அருள் நிலையில் எப்படி இருந்ததுன்னா, இந்த தேடல்கள் எல்லாமே ஆன்மா
கடவுளை நோக்கி தேடுகிறது இல்லையா, ஆன்மா எப்போவுமே கடவுளை நோக்கி தேடிக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் மனசால தேடுங்களோ இல்லையோ, ஆன்மாவுக்கு வந்து இட் ஆல்வேஸ் சீக்ஸ் ஃபார் காட். அந்த ஆன்மாவின் தேடலுடைய ஒரு அடையாளமாகத்தான் இது எல்லாமே இருக்கிறது. இப்போது ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மேலே கொண்டிருக்கிற ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு காதல், ஒரு திருமணத்துக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான தேடல்கள், இன்பங்கள், ஆசைகள் எல்லாமே வந்து வீழ்ந்து போகிற இந்த நிலைமைக்கு முன்னாடி, இந்த பாவ நிலைமைக்கு முன்னாடி அருள்நிலையில் எப்படி இருந்ததுன்னா, அவர்கள் இருவரும் கொண்டிருக்கிற அந்த அன்பு வந்து மனித ஆன்மா கடவுள் மேலே கொண்டிருக்கிற அந்த அன்போடைய ஒரு எடுத்துக்காட்டா, அதோட ஒரு சாக்ரமெண்ட்டா, அதோடைய ஒரு திரு அடையாளமாக இருந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கும் அது அப்படி தான் இருக்குது. ஆனால் ஏன் அது கெட்டுப்போச்சு அப்படின்னா, பாவத்தினால கெட்டுப்போச்சு. ஸோ பாவத்தினால் இது கெட்டு போனது வந்து நம்ம வந்து இது பாவத்தினால் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லாமே பாவ நிலைமைக்கு போயிடுச்சு. பசியில் வந்து நம்மளுக்கு பெருந்தீனி விரும்பல் அது வந்துடுச்சு. நிறைய சாப்பிட்றது, நம்ம கிளட்டனிங்கிற பாவம், அந்த மாதிரி எல்லா பாவமும் இருக்குது. லஸ்ட்டு, ஒரு உண்மையான ஒரு அருள்நிலையில் இருக்கும்போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதர் மேலே கொண்டிருக்கிற உடல் ரீதியான ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆண் ஒரு பெண் மேலே, அதுவும் திருமணத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஈர்ப்பு வந்து அது ரொம்ப புனிதமானது அப்படிங்கிறார். ஆனால் அது பாவத்தினால அது என்ன ஒரு இதுக்கு வந்துருச்சுன்னா லஸ்ட். இன்னொரு பர்சனை வந்து அவங்க ஒரு நபர் தன்மை, அவங்க ஒரு நபர் அப்படிங்கிற தன்மையிலிருந்து அவங்களை எடுத்து அவங்க ஒரு பொருள் அப்படிங்கிற தன்மைக்கு கொண்டு வருது. இதுதான் இந்த பாவத்தோட இது. ஸோ இதனால் நம்ம என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, இந்த உடல் சார்ந்த இது எல்லாத்தையுமே வந்து தப்பு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வந்து இதை சொல்லணும்னா, கடவுள் படைத்த இது ஒரு பெயிண்டிங்னு எடுத்துக்கோங்க. ஒரு அழகான ஒரு ஓவியம். அந்த ஓவியத்தை வந்து கடவுள் செஞ்சுட்டு அது வந்து நல்லா இருக்குது, இது நன்று அப்படிங்கிறாரு. இப்போ பாவம் வந்த உடனே சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து டெம்ப்ட் பண்ணுறான். அதனால் என்ன பண்ணிடுறான்னா, இதில் இருக்கிற இந்த அழகான ஓவியத்தை வந்து கசக்கி அது வந்து இது பாவ நிலைமைக்கு போயிடுச்சு. இது பாவத்தினால் இது கசங்கிய நிலைமையில் போயிடுச்சு. இதுதான் நம்மளுடைய இன்றைக்கு இருக்கிற நம்மளுடைய நிலைமை. பாவத்தால் நம்மளுடைய மனிதத்தன்மை இப்படி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் மோஸ்ட்லி அப்படின்னா, இந்த உடலுக்குரிய எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி இது பாவ நிலைமைக்கு போயிடுச்சனால அது அப்படியே தூக்கி போட்டுடணும், அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதனால் பாவம் மட்டும்தான் வரும். இதுக்கு வந்து எந்த விதமான நல்ல ஒரு விஷயமே இதிலேருந்து கிடைக்காது, அருள் இதிலேருந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினச்சிடுறோம். ஆனால் என்ன உண்மையாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை நம்ம எப்படி பார்க்கணும், இது கடவுள் நல்லது அப்படின்னு சொன்னது, அவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு நல்லதுன்னு சொன்னார். அதை எப்படி நம்ம ஏன் அதை தூக்கி போடணும்? அது வந்து இந்த நிலைமைக்கு போயிடுச்சுன்னா இதை நம்ம தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. அந்த பெயிண்டிங் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இது இப்படி இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஓப்பன் பண்ணி மறுபடியும் கடவுள் என்ன நிலைமைக்கு அதை படைத்தாரோ அந்த நிலைமைக்கு கொண்டு போகும். அப்படி பார்க்கணும். அதான் அதற்காக தான் நம்ம அழைக்கப்படுறோம். இப்போது நம்ம வந்து ரெசரக்ஷன், நம்மளுடைய உயிர்த்தெழுதுக்கப்புறம் நம்மளோட உடலும் ஆன்மாவும் சேர்ந்து உயிர்த்தெழும். அது எந்த நிலைமையில் இருக்கும்? நம்மளுடைய உடலும் ஆன்மாவும் சேர்ந்து உயிர்த்தெழும் பொழுது இந்த ஒரு நிலைமையில் தான் இருக்கும். அந்த கசங்கிய ஒரு நிலைமையிலிருந்து அதை கிறிஸ்து அவருடைய சொந்த பாடுகளினால் அவர் தன்னை கசக்கி தன் சொந்த உடலையும் எல்லாத்தையும் பாவமாக அவர் பாவத்தையே ஏற்று தம்மை கசக்கி அவரை தம்மை ஒடுக்கி அவர் இந்த ஓவியத்தை வந்து மறுபடியும் முழுமையாக்குறார். நம்ம மனித ஓவியத்தை முழுமையாக்குறார். அதை வந்து முழுமையாக்கி புதியதாக்குறார். அந்த புதியதான இதில் தான் நம்ம பாவத்தால் வீழ்ந்த நிலைமைக்கு வீழ்ந்த தருணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த நிலைமைக்கு நம்ம மறுபடியும் கொண்டு போகப்படுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இதில் வந்து கடவுள் என்ன பண்ணுறார்? கடவுள் வந்து பாலை நிலத்துக்கு கொண்டு போய் அங்கே போய் நம்மளை பனிஷ் பண்ணி, நீ இது வரைக்கும் என்ஜாய் பண்ணி எதுவுமே சரி கிடையாது, நீ சாப்பிட்டது தப்பு, நீ வந்து தண்ணி குடித்தது தப்பு, உனக்கு வந்து இதில் உனக்கு ருசி உனக்கு நல்லா இருக்கணுங்கிறக்காக உன் நாக்குக்காக நீ சாப்பிட்ட, அது தப்பு அப்படின்லாம் சொல்ல. ஆனால் அது சில நேரம் தேவைப்படும். எதுக்கு தேவைப்படும்னா, அதில் நம்ம இருந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அது மட்டும்தான் எல்லாமே, அதில் தான் இன்பம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டோம். ஸோ அந்த நிலைமையிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வரணும்னா, அதிலேருந்து மொத்தமாக நம்ம வெளியே விட்டால் தான், அதை மொத்தமாக நமக்கு கை விட்டுட்டு அதிலேருந்து கடவுள் நம்மளை வெளியே எடுத்து
பாலைநிலத்துக்கு கொண்டு வர்றார். பாலைநிலத்துக்கு கொண்டு வந்து சாப்பாடுல தண்ணியில் எதுவும் இல்லை, இது வரைக்கும் நீ கொண்ட எல்லா இன்பமும் அது நல்லதாகவே இருந்தாலும் அதை நீ தீயதாக மாற்றிட்டனால அந்த இன்பத்தை வந்து நீ வந்து நான் உனக்கு நல்லதுக்காக கொடுத்த ஒரு இன்பத்தை நீ வந்து உன்னுடைய சுய இன்பத்துக்காகவும் உன்னுடைய சுய தற்பெருமைக்காகவும் நீ உன்னோட இன்பத்துக்காக எல்லாத்தையும் பண்ணிட்ட. ஸோ அதிலேருந்து நீ வந்து கழுவப்பட வேண்டும், அதிலேருந்து நீ வந்து நேராக கொண்டு வரப்பட வேண்டும்னா அதிலேருந்து நீ மொத்தமாக வெளியே வந்தாகணும். அந்த பேட்டர்ன்லேருந்து நீ வெளியே வந்து மொத்தமாக ஒரு இடத்துல இருக்கணும். இருந்தால் தான் நீ வந்து அந்த பழைய இதிலிருந்து களையப்பட்டு புதிய இதுக்கு கொண்டு வர முடியும். அதுக்காக தான் இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தவக்காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜபம், தவம், பிறருக்கு உதவுறது. இந்த 3 காரியமே வந்து சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் தேவையில்லாத மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சடங்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவே வந்து நம்மளை பண்ண சொல்கிறாரு. நீங்கள் வந்து நோன்பு இருங்க, மற்றவங்க பார்க்கணும். இன்றைக்கி நம்ம ரீடிங்லேயே ஆஷ் வெட்னஸ்டே ரீடிங்லேயே இருக்கும். அவங்க எதுக்காக நம்ம நோன்பு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் பேசுவார். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்குறோம்? இயேசு நம்ம அழைக்கிறார். எதுக்காக அழைக்கிறார்னா, கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இது ஒரு ப்ரிப்ரேஷனாக இருக்குது. இது ஈஸ்டர் அவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற ஒரு தயாரிப்பாக மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாள் ஒரு இடத்துல இருந்துட்டோம், கடவுள் இப்போ நம்மளாம் ஹனிமூனுக்கு கூப்பிடுறாரு. எங்கே ஹனிமூனுக்கு கூப்பிடுறாருன்னா இந்த பாலைவனத்துக்கு கொண்டு போய் இவ்வளோ நாளும் நம்ம பாவத்தால் இந்த க்ரஷ் பண்ணப்பட்ட இந்த ஒரு ஓவியம் இருக்குல்ல, இந்த ஓவியம் வந்து இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு. இதிலேருந்து நீ மொத்தமாக உன்னுடைய உடலையும் உன்னுடைய வாழ்க்கையும் இறை திருவுளத்துக்கு ஏற்ற மாதிரி நீ கொண்டு வரணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கணும். விடுவிச்சா அதோடைய முழு உருவமும் தெரியும். அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம அழைக்கப்படுறோம். தேட் இஸ் லென்ட். தவக்காலம்லாம் தேவையில்லாததுங்க அப்படின்றான் சில பேர். பைபிளில் இருக்கா அப்படின்றான். இப்படி இவங்களுக்கு பதில் சொல்லணும்னா, கிறிஸ்தவத்தை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ரிலீஜனாக பார்க்குறது இல்லை அவங்க. அதை வந்து ஜஸ்ட்டு சண்டே போனோமா, உட்காந்து கை தட்டினோமா, இல்லைனா உட்காந்து ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பேசுவார் கேட்டோமா, 4 பாட்டு பாடினோமா, வந்தோமா அப்படின்னு இருக்கிறது கிறிஸ்தவம் இல்லை. தியோசிஸ் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவம். தியோசிஸ் அப்படின்னா நாம் கடவுளாகவே மாற, அதாவது கிறிஸ்து என்னும் கடவுளாக கிறிஸ்துவாக நாம் மாற அழைக்கப்பட்டுள்ளோம். அதனால் அது வந்து ரொம்ப சிம்பிள் திங் இல்லை. தட் இஸ் கத்தாலிசிசம் இன் எசென்ஸ். கத்தாலிசிசம் இன் எசென்ஸே வந்து இதுதான். கிறிஸ்துவாக நாம் வாழ வேண்டும், கிறிஸ்துவாக மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அழைக்கப்பட்டதோட ஒரு இதான் இது வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி இல்லைப்பா, பவுலடியார் வந்து ரோமருக்கு எழுதிய திருமுகத்தில் வந்து 8வது அதிகாரம் ரொம்ப மோஸ்ட் ஆஃபன் மிஸ் அண்டர்ஸ்டுட் பேசேஜ். ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பேசேஜில். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பால் என்ன சொல்கிறாருன்னா, உடலுக்குரியது எல்லாமே வந்து உனக்கு எதுக்குமே பலன் இல்லை அப்படின்றார். அதாவது நம்ம உடம்புல இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் கடவுள் வந்து இந்த உடம்பு படைச்சார், அதுலேருந்து இந்த உடம்பே வந்து நீ பாவம் பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா உடம்பே இதாகிடுச்சு, இனிமேல் அது உனக்கு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போயிடுச்சு. நீ வந்து உனக்கு தேவையானது எல்லாமே வந்து அந்த ஆவிக்குரியது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. நான் சொன்ன அந்த ஹெரசி, அந்த ஸ்டார்டிங்கில் இந்த ஹெரசி இதை தான் சொல்லிச்சு. ஃப்ளெஷ், இந்த உடம்பே வந்து இந்த உலகமே வந்து பாவம் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தப்பு. பாவம் இன்றைக்கி வந்தது, அது இந்த மாதிரி க்ரஷ்ஷாக இருக்கே தவிர அது அந்த ஓவியமே தவறான ஓவியம் கிடையாது. பவுலடியார் பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை என்னென்னா, அந்த 8வது அதிகாரத்தில் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்தில் சார்க்ஸ், SARX, சார்க்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். உடல் அப்படிங்கிறதுக்கு சார்க்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆவி அப்படிங்கிறதுக்கு நியூமா, PNEUMA, நியூமா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த சார்க்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்மளுடைய இந்த உடலை குறிக்கிற ஃப்ளெஷ் அப்படின்னு சொல்லுவார். அந்த இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் ஃப்ளெஷ் அப்படின்னு இருக்கும். ஆனால் இதில் வந்து அவர் ஃப்ளெஷ்ஷை பற்றி பேசவே இல்லை, இந்த மனித ஃப்ளெஷ்ஷை பற்றி அவர் பேசவே இல்லை. இந்த சார்க்ஸ் அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இந்த மொத்த வீழ்ந்து போன உலகத்தை குறித்ததை பற்றி சொல்லுது. இந்த க்ரஷ்ஷான இந்த பெயிண்டிங், இந்த க்ரஷ்ஷான ஒரு பேப்பர், இதை பற்றி தான் அது சொல்லுது. ஏன்னா உடலுக்கான வேறு வார்த்தை இருக்குது கிரேக்கத்தில், சோமா அப்படின்னு. அவர் சோமாங்கிற வார்த்தை அந்த உடல் அப்படிங்கிற அந்த ஃப்ளெஷ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தலை.
இந்த வார்த்தை சார்க்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, இந்த சார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஃபாலன் வேர்ல்டு, பாவத்தில் வீழ்ந்த இந்த உலகத்திற்குரிய அனைத்தும், பாவத்தில் வீழ்ந்த உலகத்துக்குரிய அனைத்தும், இந்த உலகத்துக்குரிய அனைத்தும் அப்படிங்கிறதே இல்லை, பாவத்தில் வீழ்ந்தது. அப்புறம் நியூமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், ஆவி, கிரேக்க வார்த்தை ஆவி. ஸோ நம்ம இது மூலமாக என்ன சொல்ல வரோம்? ஆவி இருக்குது, உடல் இருக்குது, அதாவது இந்த உடந்து போல் இந்த சார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, எல்லாம் இருக்குது. தவக்காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? ஸோ நம்ம இந்த தவக்காலத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர்ப்பு காலத்தின் ஒரு தயாரிப்பாக மட்டும் இல்லாமல், அதற்கான தயாரிப்பு, ஏன்னா கிறிஸ்தவத்தில் இருக்கிற எந்த பண்டிகை, எந்த நினைவுலையுமே வந்து உள்ளதிலேயே பெரிய பண்டிகை, எல்லாத்துக்கும் அர்த்தம் கொடுக்குற பண்டிகை வந்து உயிர்ப்பு பெருவிழா. உயிர்ப்பு பெருவிழா நம்ம ஜான் பால் II அகைன் சொல்லணும். அவர் என்ன சொல்லுவார்னா, வி ஆர் த பீப்புள் ஆஃப் த ரெசரக்ஷன் அண்ட் அல்லேலூயா இஸ் அவர் சாங் அப்படின்னு. அதாவது நாம் உயிர்ப்பின் மக்கள், அல்லேலூயா என்பது நமது கீதம். நம்ம மக்கள் எதோட மக்களாக இருக்கணும்? இந்த உயிர்ப்புடைய மக்கள். ஸோ இந்த உயிர்ப்பு அப்படிங்கிறது இந்த உடலும் ரத்தம், இந்த உடலும் ஆன்மாவும் சேர்ந்த ஒரு உயிர்ப்பு. நம்ம அதனை நோக்கி எதிர்பார்த்துருக்கோம். ஸோ அந்த உயிர்ப்பில் நம்ம பாவத்திலிருந்து களையப்பட்டு அந்த ஒரு இதுக்கு நம்ம போவோம். அதற்கான ஒரு தயாரிப்பாக இது இருக்குது இந்த ஹனிமூன், இந்த தேனிலவு அப்படிங்கிறது. இந்த தேனிலவாகிய தவக்காலம் நம்மை உண்மையான நம்மளுடைய மணமகனாகிய ஆண்டவர், இந்த மணமகங்கிறது ரொம்ப புது கான்செப்ட்லாம் கிடையாது. பைபிளில் நம்ம வந்து உன்னத பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இனிமே மிகு பாடல் இருக்கும், சாங் ஆஃப் சாலமன், சாங் ஆஃப் சாங்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதில் வந்து லிட்ரலி அது ஜஸ்ட் ஒரு 8 அதிகாரம் தான். 8 அதிகாரமே வந்து காதல் கவிதைகள். காதல் மட்டும் இருக்காது, நீங்கள் அதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் காதலை தாண்டி நிறையா இருக்கும். அது வந்து பிளெயினாக ஒருத்தர் வாசிக்கும் போது இது என்னடா பைபிளில் பண்ணுது அப்படின்னு இருக்கும். ஆனால் அதை பண்டைய யூதர்கள், ரபினிக் ஜூஸாக இருக்கட்டும், இயேசுக்கு முந்தைய காலத்து யூதர்கள், இயேசுக்கு பிற்கால இன்றைய இருக்கிற மெசியாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவம் 2000 வருஷமாக அது எப்படி பார்க்குது அப்படின்னா, அந்த புத்தகத்தில் இருக்கிற மணமகனை கடவுளாக, கிறிஸ்துவாக கிறிஸ்டியன்ஸ், அந்த மணமகளை ஆன்மாவாக, இஸ்ரேலாக, திருச்சபையாக பார்க்குது. ஸோ நம்ம வந்து திருச்சபை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த 40 நாளை ஒதுக்கி நீங்கள் மறுபடியும் வாங்க, இது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பேட்டர்ன்லேருந்து தப்பிச்சு கிறிஸ்துவாக மாறதுன்னா புது படைப்பாக, புதியதாக்குறதுனா எல்லாத்தையும் வந்து புது ட்ரெஸ் போடுறது, புதுசாக நமக்கு பாடி தர்றது அப்படிலாம் இல்லை. அவர் எல்லாத்தையும் புனிதப்படுத்தி அதை புதுமையாக்குகிறார். அந்த புனிதப்படுத்தலுக்கான ஒரு ப்ராசஸ் தான் நம்மளை கிறிஸ்துவோடைய தெய்வீகத்தன்மையில் பங்காளிகளாக்குகிற ஒரு ப்ராசஸ் தான் இந்த தவக்காலத்தின் முக்கியமான ஒரு எய்மாக இருக்கும். ஸோ அதை நம்ம செய்கிறோமா? அதற்காக நம்ம வந்து நோன்பு இருக்கலாம், ஜபத்தவங்களில் ஈடுபடலாம், ஒரு பேட்டர்னில் மாட்டிகிட்டு இருக்கோம், அதுலேருந்து வெளியே வரலாம். நாம் எதில் ஃபால்ட்டாக இருக்கோம், நம்ம எதில் வந்து வீக்காக இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளாவே அறிந்து ஒரு ஃபாதர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷனுக்காக தான் அவங்க இருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபாதர்கிட்ட கேட்கலாம், ஒரு ப்ரேயரில் நீங்கள் கேட்கலாம். முக்கியமாக கன்ஃபெஷன், பாவ அறிக்கை, பாவ சிங்கத்தனம். இன்றைக்கி வந்து நான் எனக்கு காலைல ஆஷ் வெட்னஸ்டே மாஸ் போயிருந்தேன். மாஸ் போயிருக்கிறப்ப என்னாச்சுன்னா, எனக்கு பின்னாடி வந்து 2 பசங்க இருந்தாங்க. அந்த பசங்க வந்து ஆக்சுவலாக சர்ச்சுக்கு வெளியே தான் கூட்டமாக இருந்து நான் எல்லாம் உள்ளே போக முடியல. எல்லோரும் 2 மணிக்கு அப்புறம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே பசங்க 2 பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு ரொம்ப வழக்கில் இருக்கிற ஒரு தமிழில் இருக்கிற ஒரு கொச்சையான ஒரு வார்த்தை, அதை வந்து பயன்படுத்தி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, பசங்க அப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால எதுவும் கண்டுக்கலை. நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பசங்களும் உள்ளே வந்தானுங்க. எனக்கு பின்னாடி தான் கொஞ்சம் தள்ளி இருந்தானுங்க. கம்யூனியன் வாங்குறப்போ, நன்மை வாங்க போகிறப்போ அதே வரிசையில் போய் வாங்கிட்டு வந்தானுங்க. நான் வந்து நினச்சிக்கிட்டேன், இது பாவம், இது வந்து நிறைய பாவங்கள் இருக்குது, டிகிரிஸ் ஆஃப் பாவத்தில் இது ஒரு அந்த லெவலில் கம்மியான ஒரு பாவம் தான், இருந்தாலும் அது ஒரு பாவம். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நற்கரணையில் வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம பேசிக்கலி நற்கரணை வாங்கும்போது நம்மளுடைய உடலிலும் ரத்தத்திலையும் கிறிஸ்துவை வந்து அக்செப்ட் பண்ணுறோம். அது ஒரு திருமணம் தான். ஒரு இதில் பார்க்கணுன்னா, நம்ம எதிர்காலத்தில் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம விண்ணகத்துக்கு போகும்போது அதுவே ஒரு திருமணமாக தான் நமக்கு திருவழிப்பாடு நூல் நம்மளே காமிக்குது. இயேசு வந்து மணமகனாகவும், ஆட்டுக்குட்டியாகிய அவர் மணமகனாகவும், நாம் வந்து மகளாகவும் அங்கே நம்ம பார்க்கப்படுகிறோம். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல
அது வந்து லிட்டரலாக நம்ம பாடி அண்ட் சோல், உடல், ஆன்மா, ஆவி எல்லாமே சேர்த்து அங்கே கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறது. திருமணம் போல் திருமணமாகவே அங்கே இணைக்கப்படுகிறது. ஆனால் இங்கே நம்ம வாங்குகிற இந்த நற்கருணை என்னென்னா, அதுக்கு நம்ம தயாரிப்பதோடு, அந்த ஒரு இதுக்கு நம்மளை தயாரிப்பதோடு என்ன பண்ணுது, இந்த உடலிலும் இந்த பாவக்கரை படிந்து இருக்கிற இந்த ஹியூமன் நேச்சர், இந்த நேச்சர்லேயும் வந்து இயேசு உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் நமக்குள்ளே வராரு. இங்கே ஒரு திருமணம் நடக்குது. நம்ம அங்கே போய் ஃபாதர்கிட்ட போய் ஆமேன், அவர் வந்து கிறிஸ்துவின் திருவுடல் ஆமேன் அப்படின்னு சொல்கிறது வந்து, திருமணத்தில் வந்து மணமகன் வந்து இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயினும் பிரமாணிக்கமாக இருப்பேன், என்னை நான் உனக்கு கொடுக்கிறேன், என் உடலை நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்போ பிரைடு என்ன சொல்கிறாங்க, மணமகள் என்ன சொல்கிறாரு, ஆமேன். அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் இங்கேயும் நடக்குது. அவருடைய உடலை வந்து நமக்கு தரார், நாம் அதை உண்கிறோம். அது வந்து நம்மளுடைய மொத்த உடலையும் வந்து ஆன்மாவையும் வந்து புதுப்பிக்கிறது. நம்ம இந்த கிறிஸ்துவின் ஆத்மீய பாடல் கேட்டிருக்கவங்களுக்கு அதோட அர்த்தம் புரியும். ஸோ இப்போ நமக்கு இங்கே பாவசங்கீர்த்தனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பைபிள்லேயே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, எவனொருவன் உடலில் ஆன்மாவில் பாவத்தை கட்டி கொண்டு இந்த நற்கருணையை என் உடலை இதை உட்கொள்கிறானோ அவன் அதற்கும் மேலே சாபத்தை தன்மேல் கட்டிக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து பாவசங்கீர்த்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பாவசங்கீர்த்தனம் வாங்காமல் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு பாவம் இருக்குது, பாவத்தை குறித்து உங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்கணும், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா அதோட இதை வந்து இங்கே மேலே நான் கொடுத்துட்றேன். ஃபாதர் ரிச்சி வின்சென்ட் அவங்க கொடுத்த ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பாவத்தை பற்றி, அதை பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மாவில் பாவம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் மார்டல் சின், சாவுக்குரிய பாவம், சாவான பாவம் அது இருந்தது அப்படின்னா நற்கருணை வாங்காதீர்கள் எக்காரணத்து கொண்டும். ஏன்னா நம்ம வந்து போயிட்டு இன்றைக்கி அது கடமை மாதிரி ஆயிடுச்சு நற்கருணை வாங்குறது. மாஸ்க் போனாலே நன்மை வாங்கணும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. திருச்சபையோட கட்டளை என்னென்னா, நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கினா போதும் அப்படிங்கிறது, நல்ல பாவசங்கீர்த்தனம் செஞ்சு. ஆனால் மாஸ் எல்லா வீக்கும் அட்டன் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் நன்மை வாங்கினா போதும் அப்படிங்குது. நீங்கள் கிரேஸில் இருந்தீங்க, அருள்நிலையில் இருந்தீங்கன்னா மட்டும் நன்மை வாங்குங்கள். ஏன்னா நன்மையை வந்து பாவநிலையில் வாங்குறது, நீங்கள் பாவம் செய்து கடவுள் சபிக்கிறதை விட 2 மடங்கான சபம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா கடவுளுடைய தெய்வீகத்தையும் அவர் வந்து எவ்வளோ இறங்கி நம்மக்கிட்ட வராரு, நம்மளை வந்து தன்னுடைய உடல் நமக்கு அளிக்கிறார். நாம் அதை பாவம் இருக்கிற ஒரு இடத்தில் நம்ம அதை அக்செப்ட் பண்ணணுமா? அதனால் பாவத்திலிருந்து விட்டு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழுமையாக அப்படிங்கிறதுக்கு. இது எல்லாத்தையும் எதோட ஒரு முன்னடையாளமாக பார்க்கணுன்னா, நாம் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இவ்வளோ நேரம் கேட்ட எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய தவக்காலம் இனியதாகவும் நல்ல பலன் அளிக்கக்கூடியதாகவும், இந்த பாவத்தால் கரைபடிந்திருக்கிற நம்மளுடைய மனித தன்மையை மீட்டெடுத்து அதை கடவுள் எப்படி அதை அழகாக பெயிண்ட் பண்ணாரோ அந்த உருவத்துக்கு மறுபடியும் அதை வந்து ஒழுங்காக கொண்டு வந்து செவ்வனே கொண்டு வந்து புனித நிலையில் வாழ நாங்கள் எல்லோரும் எங்கள் ஜீசஸ் கிரைஸ்டில் எல்லோரும் வேண்டிக்கிறோம். எங்களுக்காக வேண்டிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிஒன். ஆவே மரியா.